ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் தொடர்ந்து பால்வாழ் துறைக்கு நீங்கள் அளித்து வருகின்ற பேராதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியின் கீழ் இன்றைக்கு 2 செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் கடன் வழங்குவது, அதில் கால்நடை பராமரிப்புக்கான வட்டி இல்லா கடன், கால்நடைகள் வாங்குவதற்கான கடன், எந்தெந்த விவசாய பெருமைப்பட்டால் கால்நடைகள் வாங்க வளர்க்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு வழங்குவது. எனவே அனைவருக்கும் கடன் வசதி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்னொரு செயல் திட்டம் என்னவென்றால், நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள், தற்போது 9232 சங்கங்கள் இருக்கிறது. இந்த சங்கங்களையும் லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை, அதாவது சஸ்டைனபிள் மில்க் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் கூடிய ஆட்சியில் ஏற்கனவே 1351 புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இந்த 4 ஆண்டுகளில் நாம் துவங்கி இருக்கின்றோம். அதே போன்று செயலிழந்திருந்த 483 சங்கங்களை புதிதாக செயல்பட வைத்திருக்கின்றோம். கலைக்கப்பட்ட லிக்விடேட்டட் சங்கங்கள் 650 சங்கங்களை நாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுத்திருக்கின்றோம். ஆக மொத்தம் பார்த்தால் 2484 சங்கங்கள் புதிதாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. இதன் மூலம் குறைந்தபட்சம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் 1365 சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சில சங்கங்கள் லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ரத்தினம் பிஸ்னஸ் ஸ்கூல், அதே போன்று குமரகுருபுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், அவர்கள் 2 பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் செயல்பட்டுள்ள சிறந்த நிறுவனங்கள், நம்முடைய ரத்தினம் கல்லூரிகளும் அதே போன்று குமரகுரு கல்லூரிகளும் இணைந்து அவர்களிடத்தில் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய MBA ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நாங்கள் அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து MBA செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி, அதாவது இந்த 3 அடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றி எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோஷியல் அனாலிசிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங்கும் பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் 3 மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் ஒயிட் வேவ் என்ற தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். இது உண்மையிலேயே முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு மீண்டும் ஒரு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் பால்வளத்துறையினுடைய செயல்பாடு இருக்கும் என்று நம்புகின்றோம். இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம். ஏன்னா நம்ம முதல் முறையாக இந்த கூட்டுறவு சங்கங்களில் ஏன் இது ஏற்படுகிறது என்பதை
ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு எப்படி அவற்றை மறுசீரமைப்பது என்று முயற்சிக்கின்றோம். இது வெற்றி பெறுகின்ற ஒரு திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். இது வெற்றி பெறுகின்ற நேரத்தில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் லாபத்தோடு செயல்படுகின்றது என்ற சூழல் உற்பத்தியாகும். பாலுடைய உற்பத்தியும் அதிகம் பெருகும். விவசாயிகளுக்கான சேவை மிகப்பெரிய அளவில் இன்னும் அதிகரிக்கும். அதே போன்று ஆவின் ப்ராடக்ட்ஸுடைய விற்பனையும் குறைந்தபட்சம் இன்னும் 1 மடங்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இதில் ஏற்படும். இவற்றை இலக்காக வைத்தான் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம். இந்த தருணத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற ரத்னம் குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் குமரகுரு குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் எங்களுடைய நன்றியும் பால்வளத்துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மாத பயிற்சி நமக்கு என்ன மாதிரி பயிற்சி 3 மாதம் இருக்குது. ஆமாம், அதாவது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இப்போ ஒரு சொசைட்டி இருக்குது. இந்த சொசைட்டி வந்து லாஸ் மேக்கிங்கில் போயிட்டுருக்கு. இவங்க போய் ஒரு சோஷியல் அனலிசிஸ் பண்ணுவாங்க. அங்கே எந்த காரணத்தினால இது போட்டது, விவசாயிகள் எண்ணிக்கை என்ன காரணத்தினால குறைஞ்சிது, ஏன் பால் ஊற்றுகின்ற விவசாயிகள் குறைவாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு இன்புட் சர்வீசஸ் கிடைக்கலையா, இல்லை லோன் கிடைக்கலையா, இல்லை அவங்களுக்கு மேய்ச்சல் இல்லையா, அப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் நீங்கள் அவங்க பயிற்சி கொடுக்குறோம். என்னென்ன இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பேஸ்லைன் நான் வச்சுக்கிட்டு இதை வந்து பண்ணணும். அந்த அனலிசிஸ் அவங்க பண்ணிட்டு வந்தோம்னா நாங்கள் திரும்ப அவங்களோட கூட உட்கார்ந்துருந்து அது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணணும் உள்ள பற்றி திரும்ப அவங்களோடு பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து கொடுப்போம். ஒரு உதாரணமாக ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு இடத்துல செயல்பட்டு இருக்கோம். அந்த இடம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமமாக இருந்திருக்கும். இப்போ அது ஒரு அர்பனாகவோ செமி அர்பனாகவோ மாறி இருக்கும். அப்போ அந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் அதே சொசைட்டி வந்து பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் அந்த இடத்துல கூடியிருக்கும். அப்போ அவங்கள வந்து ஆவின் ஒரு பிஸ்னஸ் சென்டராக அதை மாற்றினோன்னா அவங்களுக்கு இதுவும் அது டேலியாக வச்சுக்கல பிஸ்னஸ் வந்துடும், ப்ராஃபிட்டில் வந்துடும். அப்படி என்ன எந்த வழியில் அதை பெருக்கலாம் உயர்த்தலாம்ன்றதை நாங்கள் தீவிரமாக சயின்டிஃபிக்கலாக ஸ்டடி பண்ணணும். இந்த அகடமிக் சைடே நாங்கள் உள்ளே கொண்டு வந்து எங்களுடைய அனுபவங்களே ஆவினில் வந்து நல்ல சிறந்த கற்றறிந்த அலுவலர்கள் இருக்கிறார்கள், அனுபவம் உள்ளவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டேஜ் டிஎன்பிஎஸ்சி நம்மளாம் செலக்ட் ஆகி வந்த ஆஃபீஸர்ஸ் வந்து குரூப் 2 லெவல் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு இது நல்ல ஒரு லேர்னிங் கம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் நானே இங்கே வந்திருந்து இந்த பயிற்சியை வந்து நாங்கள் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட்டரியாக நடத்தணும்னு முடிவு பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இது நாங்கள் ஒரு புதுசான முயற்சி, புதிய முயற்சி தான். ஆனால் இது வந்து ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ண முயற்சி. இந்த முயற்சி நல்ல வெற்றி நமக்கு தரும். ஆவின் பொருள் விற்பனைகள் வந்து நகர பகுதிகளில் அதிகமாக பார்க்கலாம், ஆனால் கிராமப்பகுதிகளில் கம்மியாக தான் இருக்காது சொல்லிப்படுத்த தமிழோட மாண்பு முதல்வர்கள் கூட சென்ற வாரம் வந்து எங்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார்கள். அப்புறம் அந்த ஆவியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை நாங்கள் மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அவர்களும் எங்களுக்கு முறையான சில அறிவுரைகள் தந்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று நம்முடைய மாண்பு முதல்வர்கள் குறிப்பாக சொன்ன விஷயமே இந்த கிராமப்புறங்களில் வந்து ஆவினுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம அது கொஞ்சம் விட பெருக்கணும், அதை கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்களே பார்ப்பீங்க ஒரு 2-3 மந்த்ஸில் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வேண்டும். ஏன்னா உடனடியாக அதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி நாங்கள் அதற்கான புதிய டார்கெட்ஸையும் கொடுத்து இப்போ நான் அந்த முதல்வருடைய தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் முடிந்த ஒரு சில நாட்களிலேயே எங்களுடைய ஆவின் அலுவலருக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்ற வெகு விரைவில் கிராமப்பகுதிகளையும் நம்முடைய ஆவினுடைய சேல்ஸ் கவுண்டர்ஸ் வந்து தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். இது மாடல் இந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தா அவங்கள ஜாயின் பண்ண முடியுமா? சார் நாங்கள் இதை வந்து இந்த மாடல் வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு ரெப்ளிகேட் பண்ண போகிறோம் ஸ்டேட் முழுசும். அதில் வந்து யார் இல்லையா ஆவின் வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேர்ன் பண்ண. இப்போ சொசைட்டியோட ஃபங்க்ஷனிங், சொசைட்டியோட மேனேஜ்மெண்ட்டு, அது இன்புட் சர்வீசஸ் பற்றி படிக்கிறது, அதை பற்றி மார்க்கெட்டிங் பற்றி எல்லாத்துக்கான ஒரு பெரிய தளமாக தான் இது. எனவே நாங்கள் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லா செக்டாரில் உள்ள படாரி படிக்க பிள்ளைகளுக்கு வந்து படிக்க முடியும், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்க முடியும்,
வெட்டரினரி சயின்சஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணது நிறைய விஷயங்கள் இருக்குது. கோஆப்ரேட்டிவ்ஸில் ஒர்க் பண்ண விரும்புகிறவங்களுக்கு படிக்க வேண்டியது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஒய்டர் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் என்னென்ன ஸ்கோப் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பொட்டன்ஷியல்ஸை ட்ராக் பண்ணது தான் நாங்கள் வந்து மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். எனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்வமான எல்லா தரப்பு நான் குறிப்பிட்ட இளைஞர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நமக்கு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் டெக்னாலஜி நிறைய இருக்குது, மெக்கானிக்கலும் இருக்குது, எலக்ட்ரிக்கலும் இருக்குது, அதே மாதிரி ஐடியும் இருக்குது. ஸோ எல்லாரும் ஃபீல்டை வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஃபீல்டு தான் இந்த மில்க். ஸோ எனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு ஓப்பனிங் ஒரு டோர் மாதிரி தான் இருக்கும், ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி தான் இருக்கும். என்னது இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்கள் நான் தான் இன்னைக்கு காலையில் கூட பேசிட்டு இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச போகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற காலத்தில் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி எப்படி இருக்குது உள்ளதை வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க பார்க்க சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக அது இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங் ஒர்க்கை செய்ய சமயத்தில் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை பெருக்கும். இப்போ நம்ம யாரையுமே ஒரு சேலஞ்சிங்கான செய்யக்கூடிய இது இல்லை. அதனால் நாங்கள் வந்து நார்மல் சொசைட்டிஸை எடுத்து பண்ண போகிறோம். அப்போ இவங்க வந்து தேவைப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டி போய் பார்த்துக்கலாம், அந்த மாடல்ஸ் நாங்கள் காட்டுவோம். ஒரு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு சொசைட்டியை வந்து ஸ்மூத் சைலிங் கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையாற்ற கொடுங்க, அது பயங்கரமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உலகமே வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து சார்ந்து போயிட்டு இருந்தது, நமக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம ஏஐ பொறுத்தவரை நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு க்ரோத் இல்லை வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம டபுள் எட்ஜ்டு ஸ்வாட்னு சொல்லுவோம், ரெண்டு பக்கமும் முளையுள்ள வால். ஏன் அப்படி சொல்லணும்னா நம்ம இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா வந்த நேரத்துலையும் இமெயில் வந்த நேரத்துலையும் அதே இப்போ இந்த கூகுள் வந்த நேரத்துலாம் நம்ம பார்த்தோம், அது ரெண்டு பக்கம் இருந்து ஒரு பக்கம் குட் திங்ஸ், ஒரு பக்கம் பேட் திங்ஸ். அது ஏஐயில் வந்து குட் திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீண்ட பட்டியல் போட அளவுக்கு விஷயம் இருந்துட்டு. நீங்கள் வந்து முன்னால் நம்ம வந்து ஒரு டேட்டா பார்க்கணும், டிக்ஷனரி பார்க்கணும், அதுக்கு மேலே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இது பார்க்கணும், என்சைக்ளோபீடியா பார்க்கணும். இன்றைக்கி வந்து அட் நோ டைம் நம்ம வந்து கூகுளில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை விட ஈஸியாக அழகாக பார்க்க ChatGPT நம்ம க்ராக் எல்லாம் வந்துருக்கு. இதே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏஐ வந்து இன்னும் பணிகளை லெஸ் ஆக்கி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை அது கொஞ்ச நேரத்தில் டிசைன் பண்ணி தரக்கூடிய அளவில் இருக்குது, ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி தரக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ இதனுடைய பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு அஃப்கோர்ஸ் ஹேக்கிங்கில் தொடங்கி என்னென்ன வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அது போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அது பெரிய விஷயம். ஏன்னா ஏஐயும் இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்ம அதனால இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை எப்போவுமே கவனமாக வச்சுக்கிட்டு நம்ம டெக்னாலஜியை யூஸ்ஃபுல் திங்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு நல்ல விஷயந்தான். நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணோம் அது டேமேஜ் தான். ஸோ அப்படி ஹியூமன் மைண்ட் வந்து இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். அதுக்கு பவர் என்ன நம்ம இன்னும் அதுக்கு எல்கையை நம்ம கண்டுபிடிக்கல. அதுக்கு நான் சிம்பிளாக நான் சொல்லேன், எனக்கு தெரிஞ்ச டேர்மில் சொல்ல, ஏஐ இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் மைண்ட். அல்ல அவ்வளோதான். ஓகே தம்பி, தேங்க்யூ சார். தம்பி எல்லாம் கொஞ்சம் எங்கள் ஆவி நியூஸ் கொஞ்சம் நல்லா போடுங்க. ஏன்னா எனக்கு நல்லா வந்துட்டு இருக்கு, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் உங்கள் ஏன்னா இது டீல்ஸ் வித் த லைஃப் ஆஃப் த ஃபார்மர்ஸ். நான் லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருந்தேன் தம்பி, 1000 கோடி ரூபாய் இந்த அரசு விவசாய பெருங்குடி மக்களுக்கு பால்வளத்துறையில் கடன் கொடுத்துருக்கு. அதில் 365 கோடி ரூபாய் வட்டி இல்லா கடன். நீங்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த அரசு தவிர வேறு எந்த அரசும் இது செய்த கிடையாது, செய்ய முடியாது. இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய லோன் ஃபார் ஆல் கூட கேட்பதற்கு லகுவாக இருக்கும், அதை நடைமுறைப்படுத்துவதில் அவ்வளவு சவால்கள் இருக்காது. அது பண்ணி தான் நான் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டுருக்கேன். ஸோ இது விவசாயிக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு விவசாயி வந்து ஒரு வட்டியில்லா கடன் வாங்கினா அவனுக்கு ஒரு பெரிய உதவி அது. ஒரு விவசாயி வந்து ஒரு மானியத்தோடு கூட கடன் வாங்கினா
அவன் லைஃப்பில் 25,000 50,000 ஒரு மானியம் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினம். அதை நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நம்பர் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செயல்னு சொல்லுவோம். எனவே நம்ம இந்த முதல்வர் தலைமையிலான அரசில் வந்து நம்ம மிக முத்தாய்ப்பான திட்டங்களை வந்து பால்வளத்துறை மூலமாக மக்கள் நல்லதுக்காக நடத்திட்டு இருக்கோம். கடந்த முறை இந்த குழல் வரும்போது பால் தரம் கொஞ்சம் போட்டீங்க. ஸ்டேட் லெவலில் இப்போ பாலுடைய தரம் வந்து கடந்த காலங்களை விட ஒரு சாட்டர் பார்த்தோம். எங்களுடைய புள்ளி ஒன்றுன்னா ரொம்ப பெரிய அளவு குரோத் வந்து வந்துருக்கு. ஸ்டேட் லெவலில் குவாலிட்டி அது எலெக்ஷன் தான். கூடுதல் ப்ராடக்ட் தமிழ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் சீக்கிரமாக சீஸ் அதெல்லாம் பண்ணுறேன். நல்ல ஆடு மாடுகள் போராட்டம் ஜூலை 10 ஆடு மாடுகளுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படியா? மேய்ச்சலுக்கு இடம் இல்லை. சமீபம் நான் என்னுடைய கருத்து வந்து அவங்க வந்து இந்த ஒன் சைட் ஆஃப் த காயின் மட்டும் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து 2 sides ஆஃப் த காயின் பாருங்க. பிரச்சனைகள் இருக்கா இருக்குது. நீங்கள் அர்பனைசேஷனையும் கேட்குறீங்க. அர்பனைசேஷன் வேறு விட கொஞ்சம் மேட்சல் காரியங்கள்லாம் போகிறது உண்மைதான். பட் இதை ரீட்டைன் பண்ணக்கூடிய முயற்சிகளை அரசு மேற்கொள்ளுதாங்கன்னா அதுவும் மேற்கொள்ளுது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னதெல்லாம் அதர் சைட் ஆஃப் த காயின். இவ்வளோ லோன்ஸ் கொடுக்கோம், இன்புட் சர்வீசஸ் அவ்வளவு கூட்டி கொடுத்துட்ருக்கோம், பல்வேறு ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். மேய்ச்சல் குறைஞ்சதுன்னா நாங்கள் இப்போ அடுத்தது ஊர்காப்புகள் எப்படி கொண்டு வரதுன்றதுக்கு தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளும். டிஎம்ஆர் டோட்டல் இந்த மிக்ஸ் ரேஷன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஏற்கனவே எங்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி ஈரோட்டில் நாங்கள் விவசாயிகள் மத்தியில் மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து மெயினாக நாங்கள் செய்வது தீவனம் மேம்பாடு. அவங்க வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டு எங்கள் கூட பணியாற்றிட்டு எப்படி தீவனங்களை மேம்படுத்துவது, டோட்டல் மிக்ஸ் ரேஷன் எப்படி கொடுக்குறது, இதன் மூலம் பாலில் எப்படி பெருக்கிறது, இதோட பல முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இதை விமர்சனங்கள் பண்ணுகின்றவர்கள் ஒரு நேர்மையான மனதோடு விமர்சனம் பண்ணாங்கன்னா நல்லதையும் சொல்லணும். இப்போ பால்வளத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை சொல்லிவிட்டு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்களை பாராட்டுவோம். இது முன்னால் இருக்க சொன்னாங்க இங்கே வந்து டிஜிட்டல் ஜெட்டை கலைக்கு கொடுக்கும். எப்படிப்பட்ட அபத்தமான பேச்சு. நீங்கள் இப்போ பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அது என்னாச்சு, குழப்ப கொண்டு போயிட்டோம் என்ன சொன்னாங்க. இவங்க அவங்கெல்லாம் வாயடைத்து விட்டாங்க. ஏன்னா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அவங்கள்ட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனங்கள் தான். நீங்கள் இதை வந்து தயவு செய்து நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகரை எடுத்து கொடுக்கணும். எங்களை பொறுத்தவரை இப்போ யாருக்காவது பெஸ்ட் ஐடியாஸ் இருக்குது தாராளம் வேட்டவங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்க்ளூசிவ் தான். அவங்க நாங்கள் அதை எடுத்து நடைமுறைப்படுத்த ரெடியாக இருக்கோம். ஆனால் எதையுமே ஒரு பெரிய லீடர் வந்து இங்கே கொழுப்பு திருட்டு போயிட்டுன்னு பேசியிருந்தார். நான் அவரை ஃப்ளைட்டில் சந்தித்து பேசினேன். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தவறான ஒரு பேச்சை பேசிட்டீங்கன்னு சொன்னேன். அந்த விளக்கங்களை சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி பேசவே இல்லை. என்னோட பாராட்டிங் பண்ணாங்க. சரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகிட்டுன்னு சொன்னேன். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எங்கேயோ காது வழி செய்தி எடுத்துகிட்டு அரசியல் பேசக்கூடாது. அது ஒரு துறையை பேசக்கூடாது. அதுலேயும் விவசாய பெறக்கூடிய மக்கள் லட்சம் மக்கள் நம்பி இருக்கக்கூடிய துறையை சாபோட்டேஜ் பண்ணது ஒரு பொலிட்டிக்கல் லீடர். ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு உள்ள தலைவர்கள் பேசவே கூடாது. அவங்க அதை பார்த்து அது என்ன உண்மை இருக்குன்னு பார்த்துட்டு பேசுறது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு மைண்டுக்கு அழகுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான்.